ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெப்பர் ரைஸ், அதாவது மிளகு சாதம் எப்படி செய்யலாம்னு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். குக்கரில் வந்து நான் இன்றைக்கி வந்து மிளகு சாதம் செஞ்சு காட்ட போகிறேன். குக்கரில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்க போகிறேன். ஸோ நெய்யும் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் எத்தனை பேருக்குன்னா 2 மெம்பர்ஸ்க்கு வந்து மிளகு சாதம் வந்து செய்ய போகிறேன். ஸோ வந்து இப்போ வந்து எனக்கு நெய் நல்லா காஞ்சிடுச்சு. நெய் காஞ்சிட்டதுக்கப்புறம் நான் என்ன சேர்க்க போகிறேன்னா பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த அன்னாச்சி பூ, அன்னாச்சி மூக்கு, கிராம்பு, பிரிஞ்சி இலை அதெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரிஞ்சி இலை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து கிராம்பு, லவங்கம்னு சொல்லுவாங்க, அந்த லவங்கம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பட்டை, சின்ன துண்டு பட்டை அதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா வந்து சாட்டட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த அரோமா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஆனியன், அதாவது ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு பெரிய ஆனியனாக எடுத்து நான் கட் பண்ணி நீளமாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதை மாதிரி நீளமாக கட் பண்ணிட்டோன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வந்து ப்ரௌனிஷாக வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன சேர்த்துக்க போகிறேன்னா, காரத்துக்காக மிளகு மட்டும் சேர்த்துக்காமல் கொஞ்சமாக பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அது, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை தழை அதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா சாட்டேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ வந்து நல்லா அரோமா வர அளவுக்கு சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இஞ்சி, பூண்டு, ஒரு 4-5 பல்லு பூண்டும், சிறிய துண்டு இஞ்சியும் வந்து அந்த இடிக்கிற கல் பார்த்துருப்பீங்க, அந்த இடிக்கிற கல்லில் கொரகொரப்பாக வந்து நான் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து நீங்கள் வந்து மிக்சர் ஜாரில் கூட அரைச்சிக்கலாம். இன்றைக்கி 4 பல்லு சிறிய துண்டுன்றதால நான் வந்து அந்த இடிக்கிறதுலேயே வந்து நான் கொஞ்சம் கொரகொரப்பாக இடித்து அது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து எங்கள் வீட்டு குட்டீஸ்க்காக வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்றதுக்காக நான் வந்து கேரட் வந்து நீளமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கேரட்டை வந்து நான் வந்து இன்றைக்கி வெஜிடபிள் தனியாக எதுவும் செய்யறதால இந்த மிளகு சாதத்து கூடவே நான் வந்து கேரட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேரட் சேர்த்து செஞ்சுருக்கேன் மிளகு சாதத்தில் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்காக. ஸோ வந்து ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நான் வந்து இந்த ரைஸ் கூடவே கேரட் சேர்த்துருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. பார்த்தீங்கன்னா நீளமாக கட் பண்ணி வைக்கிறதால பார்க்கறதுக்கே ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி வெரைட்டி ரைஸ் பொறுத்தவரையில் நான் கோகனட் மில்க் எடுத்து எப்படி ரைஸ் செய்யலாம் அதை பற்றியும், ஒரு கேரட் ரைஸ் அதை பற்றிலாம் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வந்து அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரைஸ் மெஷர்மெண்ட்டுக்காக நான் இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக குவிச்சு எடுத்தேன் ரைஸு. ஸோ வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். எந்த புலவு ரைஸாக இருந்தாலும் நம்ம அப்படி தான் சேர்த்துப்போம். ஸோ அதே மெஷர்மெண்ட்டே தான் நான் வந்து இதிலையும் சேர்த்தேன். ஸோ வந்து ஒரு டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் ஃபுல்லாக வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம மிளகு சாதம், நம்ம ரைஸோட ஃபேவரட் ஹீரோ அவங்க தான் மிளகு வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு உப்பு, அதுக்கப்புறம் நம்ம மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அது பார்த்திங்கன்னா நம்ம செர்லாக் பாப்பா கொடுப்போம்ல அந்த ஸ்பூனில் வந்து ஃபுல்லாக வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக உப்பும் அந்த கப்பில், ஒரு ஸ்பூன் மிளகும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த அளவு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரைஸ் வந்து ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 15 மினிட்ஸ் ஊறினாவே போதும். ஊற வச்சு நல்லா 2-3 தடவை கழுவி ஊற வச்சுருந்தேன். ஸோ வந்து அதை தண்ணிலாம் ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த தண்ணி கொதிக்கிட்டோன்ட்டு நான் அது கூட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை வந்து நான் ஜல்லிக்கரண்டியில் வந்து கலந்து விட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி ஒரு தடவை கலந்து விடுங்க, நிறைய தடவை கலக்க வேண்டாம். ஏன்னா வந்து அரிசி உடஞ்சிடுச்சுன்னா குழைவுத்தன்மை கொடுத்துரும் ரைஸுக்கு. அதனால் நம்ம ஒரு தடவை கலஞ்சி விட்டதுக்கப்புறம் குக்கரில் விசில் போடலாம். மூடி போட்டு விசில் போட்டுட்டு ஒரு 2 விசில் போல் விட்டுட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ வந்து என்னோடய ரைஸ் வந்து எனக்கு வந்து ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும், நான் காட்டுறேன், கொஞ்சம் கூட வந்து அடி பிடிக்காமல் நல்லா வந்து உதிரியாக வந்துருந்தது. ஸோ வந்து இது கூட நாங்கள் வந்து அன்றைக்கி சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு குட் காம்போவாக இருந்துச்சு.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் இன்றைக்கி வந்து டாப்பிங்காக என்ன பண்ண போகிறேன்னா, லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்து இது கூட முந்திரி மட்டும் சேர்த்துக்க போகிறேன். ஸோ ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு நம்ம ஃபஸ்ட்டே நெய் சேர்த்து தான் செஞ்சோம். அதனால் டாப்பிங்காக நான் வந்து நெய் சேர்த்து முந்திரி ஒரு 2-3 முந்திரி வந்து இது கூட சேர்த்து வறுத்து அந்த ரைஸ் கூட சேர்த்துட்டேன். ஸோ நல்ல ஒரு அரோமா கொடுத்தது கீ சேர்த்ததால். இன்றைக்கி வந்து மிளகு சாதம், மழை காலத்தில் செஞ்சு சாப்பிடக்கூடிய மிளகு சாதம் எப்படி செய்யணும் அப்படின்றத வந்து நான் செஞ்சு காட்டினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். டாடா.